வணக்கம் ட்ரேடர்ஸ். நாளையிலிருந்து 30 டேஸ்க்கு லைவில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து நான் ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். இதில் டே ட்ரேடிங் செட்டப்பு, ஸ்கேல்பிங் செட்டப்பு, ஸ்விங் ட்ரேடிங் செட்டப்பு, ஆப்ஷன் செல்லிங் செட்டப்பு, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் மாஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து கீழே இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒரு 10-11 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து நாளைக்கு நடக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 30/4/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 0.57% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு 0.04%. பட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் 0.61% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. நேற்று யூஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. அதுதான் வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட். எல்லாரும் எதிர்பார்த்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. ஆனால் ஜெரம் பவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா சில ஹாக்கிஸான கமெண்ட்டை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து சில பிரச்சனைகளை வந்து இந்த வாரால் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. ஸோ இந்த வார் வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பியரிஷான விஷயமா இருந்தாலும் இந்த யூஎஸில் இருக்கிற டெக் கம்பெனிஸ் எல்லாம் நல்ல நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்கங்க. அதன் காரணமாக தான் இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மேலே போயிட்டுருக்குது. அன்லைக் இந்தியாலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்லாம் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்க. பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிலாம் வரதில்லை. ஒன்று இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் வருது, இல்லை அது மிஸ் ஆகி போயிடுது. ஒரு சுமாரான ரிசல்ட்டே தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டை வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து கொடுக்குறாங்க. அதன் காரணமாக தான் எக்கனாமியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்ட்டு இண்டெக்ஸ் ஆகட்டும், ஸ்டாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து மேலே போயிட்டு இருக்கிறதுங்க. ஸோ இதுதான் நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிலவரம். அண்டு நேற்று இந்த வார் அப்டேட்டுமே நம்ம பார்த்துடலாமே. ஸோ வார் வந்து நேற்று வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார் ட்ரம்ப்பு, சீக்கிரமாக டீலை சைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவல் பிளாக்கெட் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல்கள் கிடைக்குது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிளாக்கெட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களை வந்து ஃபயர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் ஈரான் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திருப்பியுமே இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் எஸ்கலேட் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. இதுதான் வந்து வார் நியூஸு. அண்டு இந்த வார் நியூஸின் காரணமாக க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்லா மேலே ஏறி இருந்துச்சு. இப்போ லைட்டாக 1% வந்து டவுன் அப்படின்னு காமிச்சாலுமே நேற்று பாருங்கள் கிட்டத்தட்ட 10% பக்கமாக ஏறி இருக்குது. ஆயில் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $107 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்துருச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பியரிஷான விஷயம் தான். ஆயிலோட ப்ரைஸ் எந்தளவுக்கு அதிகமாகுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பியரிஷான விஷயம் தாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மார்க்கெட்டுக்கு அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. நிறைய பேர் நேற்று கேட்டிருந்தீங்க, இந்த 2-3 பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. கிடையாதுங்க. எப்போவுமே வந்து இப்போ இருக்கிற கட்சிக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா தான் மார்க்கெட்டில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கே வந்திருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீட்ஸை மேபி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. எக்ஸிட் போர்ட் எல்லாம் சொன்னதுன்னா இங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி வந்து ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் வந்து பவருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸிட் போல்ஸ் வந்து வருது. ஆனால் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், இதே மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் வந்து 300 சீட்டுக்கு மேலே வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் வரல. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நம்ப முடியாது. நமக்கு தெரிஞ்சிடும், சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும், ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லலாம். பட் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது. அண்ட் ரெண்டாவது நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள், மேற்கு வங்கத்திலே ஆகட்டும் தமிழ்நாட்டிலே ஆகட்டும் யார் வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் அரசியல் பேசுவோமே இன்றைக்கி ஒரு நாள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில நியூஸ் இருக்குங்க, அதை பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரிசல்ட் தான். நேற்று மாருதி ஏறினதுக்கு காரணம் நான் வந்து இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஹைக் இல்லைன்னு சொன்னது நினச்சேன். ஆனால் குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு, அதை கவனிக்காமல் விட்டேன். ஸோ நல்ல குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் மாருதி வந்து 5% வந்து மேலே போயிருக்கு. இப்போ தான் பார்த்தோம் நிறைய கம்பெனிஸ் நல்லா கொடுக்க மாட்டாங்கன்ட்டு, ஆனால் மாருதி நல்லா கொடுத்துருக்கான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே போயிருக்கான். அண்ட் அனதர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான ரிசல்ட்டாக தான் கருதப்படுது. பார்ப்போம் இது எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நம்மளால் கணிக்க முடியாது, மேலே போகுமா கீழே வருமா எவ்வளோ % மேலே போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது.
பட் சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்திருக்கலாம், பஜாஜ் ஃபின்சர்வுக்கும் மோஸ்ட்லி வந்திருக்கலாம். அதுவுமே வந்து முன்ன பின்ன வந்தாலும் அதோட ஸ்டாக்கோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேதாந்தாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி போட்டிருக்கிறாங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ இது நிஃப்டி 50 கம்பெனி இல்லை, பட் மெட்டல் செக்டாரில் ஒரு முக்கியமான ஸ்டாக்காக கருதப்படுது. மெட்டல் செக்டாரோடையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வேதாந்தா அந்த பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் தான் இன்றைக்கி முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்துங்க, இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், டவ் ஜோன்ஸ் வந்து 0.27% டவுனில் இருக்குது. S&P 500 வந்து பார்த்திங்கன்னா 0.43% பாசிட்டிவாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 0.93% பாசிட்டிவாக இருக்குது. என்ன இப்போது இதுவே மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஏன் நாஸ்டாக் மட்டும் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னா, இந்த மெட்டா பிளாட்ஃபார்மோட ரிசல்ட் வந்திருக்கு, அமேசானோட ரிசல்ட் வந்திருக்கு, கூகுளோட ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு மிகப்பெரிய கம்பெனிஸ் 4-5 கம்பெனிஸோட ரிசல்ட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட இன்ஃப்ளூயன்ஸால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அகைன் டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு டவ் ஜோன்ஸ்ன்ற பாருங்கள், நாஸ்டாக் வந்து 0.94% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறதுனால தான் யூஎஸ் மார்க்கெட் மேலே ஏறுது. இப்போ நம்ம நினைக்கலாம், என்னடா இப்போ மற்ற மார்க்கெட்லாம் கீழே தத்தடிச்சுக்கிட்டு இருக்குது, ஆனால் யூஎஸ் மார்க்கெட் மட்டும் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து அவங்கள்ட்ட ஆல்ரெடி க்ரூட் ஆயில் வந்து அவங்க நேஷன்லேயே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவைக்கு போக மற்றது தான் வந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அதிகமாக வருது, அமெரிக்காவை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஒன்று. ரெண்டாவது, அங்கே இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. எஸ், அது ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் கம்பெனிஸோட ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ நல்ல கம்பெனிஸ் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற இந்த 2 காரணத்தினால தான் இந்த வார் நடந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷனை போட்டு நாஸ்டாக் வந்து மேலே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ டெக் கம்பெனிஸ்லாம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்போதைக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிக்கி பாருங்கள் 1% டவுனு, ஆஸ்திரேலியா 0.2% டவுனு, கொரியா 0.1% டவுனு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஓப்பனிங்கில் 100 பாயிண்ட் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 60-70 பாயிண்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கேப் டவுனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அடுத்து FIDA டேட்டா. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து FI வந்து 2000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க, DA வந்து 1800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாருங்கள், இங்கே நெகட்டிவாக இருக்குது. அடுத்து அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து டெரிவேட்டிவ் பக்கம் வந்துடுவோம். முதல்ல EOD அனலைசர் கண்டிப்பாக லாங் பில்டப். என்றைக்குமே ஒரு மாதத்துடைய முதல் நாள் லாங் பில்டப் தான் வரும். நேற்று நம்ம இதை கணிச்சிட்டோம். ஆனால் சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ் வந்து 128 பாயிண்ட் வந்துருக்கு, 128% வந்துருக்கு. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. வழக்கமாக 200%, 300% வரும். பட் இது வந்து 128ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து ஆப்ஷன்ஸுக்கு வந்தீங்கன்னா ட்ரெண்டிங் OI பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே வந்து புல்லிஷாக இருக்கிறது. பொசிஷனல் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பிரிண்ட் ஆன இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறி இருக்குது. ஸோ மிகப்பெரிய அளவுக்கு புல்லிஷ் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ட்ராடே ஆனால் புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து FIDA ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய மாற்றம் இல்லை. கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி FIA பியரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி காலில் நியூட்ரலாக இருந்தாங்க, இப்போ காலையும் பை பண்ணியிருக்காங்க, புட்டையும் பை பண்ணியிருக்காங்க. பட் புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணி பியரிஷாக இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வழக்கம் போல் வந்து காலை பை பண்ணி புட்டை செல் பண்ணி புல்லிஷான பொசிஷனில் இருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட நிலவரம். அண்ட் FIA பொறுத்த வரைக்கும் லாங்கு பாருங்களேன், ஒரே நாள் 19லேருந்து 12க்கு வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 12க்கு வந்திருக்காங்க அப்படின்னா வெறும் 8% தாங்க வந்து அவங்க ஷார்ட் அடித்து வச்சுருக்காங்க. அநியாயம் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் வந்து பயங்கர ஷார்ட் பொசிஷனில் FIA வச்சுருக்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து FIA நிலவரம். இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸுக்கு வந்துடலாங்க. எங்கள் நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இன்றைக்கி பயாஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பியரிஷாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல இந்த கேண்டலோக்கு ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது, மேலே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கிறது ரெண்டாவது காரணம். ஸோ அண்ட் ஓவராலாகவே வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு சின்ன ரியாக்ஷன் மினிமம் வந்து இந்த 23,500 வரைக்கும் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து. அதனால் மார்க்கெட் ஓவரால் கான்டெக்ஸ்ட்டும் பியரிஷாக இருக்குது வீக்லியில். அண்ட் டெய்லிலையுமே ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பியரிஷ் சைன் தான். இப்போ நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா நல்லா மேலே போயிட்டு AMDயில் கீழே வந்திருக்கான். இது எல்லாமே ஓகே தான். ஆனால் இன்னும் ஃபர்தராக பியரிஷ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேயோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டினாலே போதும்.
பட் இதை தான்னா இன்னும் கொஞ்சம் கீழேயுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் டே லோ, அதாவது 24,059 அப்படிங்கிறது. அண்ட் ஃபர்தராகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு முன்னாடி நாளத்தோட லோ வந்து இங்கே இருக்குது. இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது பாருங்களேன். இந்த லோவை டச் பண்ண முடியல, ஹையை டச் பண்ணியிருக்கான், லோவை டச் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு டேயோட லோவுமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டு. அதுவும் ரெண்டு பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த லோ தாண்டினாலே இப்போ ப்ரைஸோட சப்போர்ட்டை உடச்சதுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு போவோம். அதுதான் கான்செப்ட். அப்போ இங்கே உடச்சதுன்னா ப்ரைஸால் ஈஸியாக எவ்வளோ தூரம் போக முடியும். இதுவும் உடச்சதுன்னா ஃபர்தராக இதுக்கு முன்னாடி இருக்க லோ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டே லோவாக தான் இருக்குது. அச்சோ இதை மாற்றி அனுப்பிச்சிக்கினே சாரி. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டேயோட லோவாக தான் இருக்குது. ஸோ இது தாண்டும் போது இங்கேயும் வரலாம். இதுவும் உடைக்கும் போது இன்னும் ஃபர்தராக வந்து அது டிக்ளைன் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. டுவர்ட்ஸ் இங்கே இதெல்லாம் தான் மிக முக்கியமான சப்போர்ட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நேற்று லோ 24,059, அது உடைக்கும் போது 24,000 ரவுண்ட் நம்பரு சப்போர்ட்டு அது எல்லாமே அங்கே இருக்கும். அது உடைக்கப்படும் போது ஃபர்தராக ப்ரைஸ் வந்து 23,957க்கு வரும். அதுவும் உடைக்கப்படும் போது 935, அதுவும் உடைக்கப்படும் போது 814. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்போர்ட்ஸ் வந்து கீழே இருக்குது. இதில் ஒரு சப்போர்ட் உடைச்சாலே மற்ற சப்போர்ட்லாம் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கும் ஃபர்தராக கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் லோ உடைச்சாலே நல்ல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு அவ்வளோ தூரம் மேலே போய் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி ஒரு ஃபேர்வால் கேப் 5 மினிட்ஸில் வந்தால் மார்க்கெட் புல்லிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது நடக்கலைன்னா ஓவரால் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பியரிஷாக இருக்கிற மார்க்கெட் வந்து தொடர்ந்து பியரிஷ் ஆகி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்குங்க. இதுதான் நிஃப்டியோட நிலவரம். அடுத்து அப்படியே நம்ம வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகுது. அடுத்து பேங்க் நிஃப்டி இந்த இசிஎல் பிரச்சனையின் காரணமாக எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் அந்த பிரச்சனையின் காரணமாக அது வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்க ஃபேர்வால் கேப்பை கூட வந்து பேங்க் நிஃப்டியால் தொட முடியல, ரொம்ப வீக்காக இருக்குது. இது 4 ஹவர்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ ப்ரீவியஸ் லோவை தாண்டினாலே பேங்க் நிஃப்டி ரொம்ப சுலபமாக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இதுவும் டெக்னிக்கலாக பேரிஷாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிஐனாருமே நம்ம பார்த்துடலாம். 94.8 அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து புது ஆல் டைம் லோவை தொட்டுருச்சு அப்படின்னா இன்றைக்கே கூட தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொட்டுருச்சு அப்படிங்கும்போது அது மார்க்கெட்டுக்கு இன்னொரு பியரிஷான விஷயமா வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு ஓவராலாக கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நேற்று வந்து ஃபெட் மீட்டிங் வந்திருக்கு. அங்கே ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இதை தாண்டி வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையுமே புதுசாக வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் நெகட்டிவாக வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $107 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் மணி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. டெக்னிக்கலாகவுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பியரிஷ் ஃபேர்வால் கேப்பில் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லா சைன்ஸுமே மார்க்கெட் வந்து பியரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுது. இது மாறணும் அப்படின்னா ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும், பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ஸ் நடக்கணும். அது எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த கேப் டவுன் நடக்கிறதுக்கும் அது இன்றைக்கி சஸ்டெயின் ஆகிறதுக்கும் ஒரு பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது. இது எல்லாமே மாறணும் அப்படின்னா ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை தாண்டி மேலே போகணும். இது நடக்குமா இல்லை வந்து பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோமே நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.